we'll start. So முதல்ல AWS உடைய ஹிஸ்ட்ரி இன்னைக்கு எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த AWS எப்போ ஆரம்பிக்குது, அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்ற சர்வீஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் கேட்குதுல என்னோடய வாய்ஸு? என் வாய்ஸ் கேட்குதா? கேக்குது சார். ஓகேம்மா. ஸோ AWS அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல இந்த க்ளவுட் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2002 வந்து இன்டர்னலாக லான்ச் பண்ணுறாங்க. யார்? அமேசான். இந்த காமர்ஸ்க்காக அவங்க கம்பெனிக்கு தேவையான டேட்டா சென்டரை அவங்க என்ன பண்ணுறாங்க 2002 ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க 2003லனா இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே இதை ஏன் நம்ம ப்ராடக்டாக சேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. கொண்டு வந்து சிம்பிள் கியூயிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து 2004 என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த SQS சர்வீஸை மட்டும் என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் கியூயிங் சர்வீஸை மட்டும் கொடுக்குறாங்க 2004. அண்ட் 2006 என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸும் ஸ்டோரேஜ் ஆஸ் அ சர்வீஸையும், ஐ மீன் EC2 அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை வர்ச்சுவலைசேஷனாகவும் அதோட சேர்த்து என்னது ஸ்டோரேஜையும் ப்ளஸ் இந்த கியூயிங் சர்வீசஸையும் என்ன பண்ணுறாங்க 2006 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் சர்வீசஸாக அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. யூரோப்பில் எங்கே யூஎஸ்லேருந்து யூரோப்புக்கு என்ன ஆகுது, AWS மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் குளோபலைஸ்டாக இன்றைக்கி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிட்டா, அது வேறு விஷயம். 2007லலாம் பார்த்தீங்கன்னா அவனோட க்ரோத் நல்லா இருக்குது. 2008லலாம் செம்ம டாப் யாருன்னா அமேசான் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் காம்படிஷனுக்குள்ளே வராங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா AWSக்கு இன்றைக்கி கிளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு, ஏர்பிஎன்பி, நாசா, இது மாதிரி பல கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க AWSோடைய கிளைண்ட்டாக இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்குமே குளோபல் மார்க்கெட்டில் டாப் 1 பொசிஷனில் யார் இருக்கிறன்னா அமேசான் தான். இப்போது AWSஐ பொறுத்த வரைக்கும், அமேசான் வெப் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உனக்கு தேவையான சர்வீசஸையும் ப்ளஸ் அதோட ஸ்கேலபிலிட்டியும் அவன் கொடுக்குறான். இங்கே தான் என்னென்னா வெப் சர்வீஸ், ஐ மீன் க்ளவுட் சர்வீசஸை வந்து நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இந்த ஸ்கேலபிலிட்டி தான். யோசிச்சு பாரு, நான் முத ஒரு சர்வீசஸை நான் AWS கிட்டேருந்து வாங்குகிறேன், ஒரு வெப் சர்வீஸ். ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட வெப் சர்வரை பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர். சரியா? எப்படியே போயிட்டுருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வராங்க. ஆனால் இதுவே வீக்கெண்ட் டைமில் சாட்டர்டே அண்ட் சண்டே டைமில் பார்த்தோன்னா என்னோட வெப் சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ஒரு 2,00,000 பேர் வரைக்கும் வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், வெப் சர்வீஸ்ன்னும் போது காமர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இந்த ட்ரெஸ்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணுற ஒரு கம்பெனி தான் என்னுடைய கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஸோ வீக் டேஸில் ஒரு 1,00,000 கஸ்டமர் வராங்க. வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேயில் பார்த்தோன்னா ஒரு 2,00,000 பேர் வராங்க. இதுவாது பரவாயில்ல. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இருக்குல்ல, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் பார்த்தோன்னா இப்போ எனக்கு ஒரு 5,00,000 கஸ்டமர் வரைக்கும் வராங்க. இப்போ நான் 1,00,000 வியூவர்ஸ்க்காக நான் சர்வரோடைய செட்டப் போட்டிருக்கேன் சாட்டர்டே சண்டேக்கு. இதுதான் க்ளவுடில் இருக்க ஒரு ஃபீச்சர். ஸ்கேலபிலிட்டி என்ன தெரியுமா பண்ணும்? நம்பர் ஆஃப் யூசர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி சர்வர்ஸை என்ன பண்ணும்? க்ளோனிங்காக க்ரியேட் பண்ணும். இப்போ பாரு, 1,00,000 பேர் இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்? 2 சர்வர் ரன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு 2,00,000 பேர் வரும்போது சர்வர் 4 சர்வராக மாறிடுச்சு. அப்போது 2,00,000 பேருக்கு தேவையான தேவைகளை இதால் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுது. இப்போ சாட்டர்டே முடிஞ்சுது, சண்டே முடிஞ்சுது. இப்போ ரெக்வஸ்டேஷன் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலபிலிட்டிக்காக ஆட்டோ ஜென்ரேட் ஆன மஷின்ஸ் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ரிமூவ் ஆகிடும். அப்போ யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது? மஷின்ஸை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றான். இன்னொன்று யோசிச்சு பாரு, ஃபெஸ்டிவல் சீசனில் 5,00,000 பேர். இப்போ 5,00,000 பேருக்கு எத்தனை மிஷின் போடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணிடும். முடிஞ்சுதா? யூசர் குறையிறாங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மிஷின்ஸும் குறையும். இதுதான் க்ளவுடில் இருக்க ஃபீச்சர்ஸ். ஏன்னா இது நான் ஆன் பர்மிசஸில் பண்ண முடியாது. யோசிச்சு பாரு, சனி ஞாயிறுக்கு மட்டும் 2 கம்ப்யூட்டரை வாங்கி அந்த கம்ப்யூட்டரில் எனக்கு தேவையான சர்வீசஸை நான் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இதில் என்ன இருக்குது? அந்த பாசிபிலிட்டி இருக்குது. இதனால தான் நம்ம க்ளவுட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். எஸ் சொல்லுங்கம்மா, என்ன டவுட்மா? சரி, இப்போ நீங்கள் அந்த க்ளவுடுக்கு வந்துட்டு ஒரு இதுக்கு தான், ஒரு சர்வருக்கு தான் சார் பே பண்ணி நம்ம வாங்கியிருப்போம். இப்போ யூசர் வந்து அதிக பேர் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் அதுக்கும் சேர்த்து தான் சார் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கும் பே பண்ணி தான் ஆகணும். இது மீட்டர் டாக்ஸி ரேஜா. ஆக்சுவலி இதுக்கு நீ பே பண்ணுறதை விட கம்ப்யூட்டர் வாங்கினா கம்ப்யூட்டர் யூசேஜும் கணக்கு போட்டோன்னா கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாத்துக்கும் ஆக்செப்ட் பண்ணிட்டு தான் பே பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம், அவன் என்ன பண்ணுறான்? மீட்டர் பேஸ்டு டாரிஃபாக போட்டுடுறான். என்னென்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறியா, இந்தந்த செட்டப்போட உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு நீ கேட்டு ஒரு மிஷின் ரன் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ அந்த மிஷினோட காஸ்ட்டு பார்த்தோன்னா அவர்லி பேசிஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிஷினு. சரியா? இப்போ திடீர்னு நான் ஒரு 5 மிஷின் போடுறேன்னா என்ன ஆச்சு? 50 ரூபா ஆச்சு. புரியுதா? அதோட சேர்த்து அந்த ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குல்ல, அந்த சர்வீஸ்க்கு ஒரு 2 ரூபா. புரியுதா? ஆகதான் செய்யும். பட் என்ன, உனக்கு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குல்ல. இன்னொன்று யோசிச்சு பாரு, உனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லை. இன்னொன்று, உனக்கு லேட்டஸ்ட் டிவைஸ் வேணும்னா உடனே நீ என்ன பண்ணலாம்? அப்கிரேடேஷனுக்கு மாறிக்கலாம். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கின ஆன் பர்மிசஸ் டிவைஸில் பண்ண முடியுமா? அதுதான் விஷயம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ்ஸு, ஐடி, பேக்கப்பு, ஸ்டோரேஜ், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு, ஓகேவா, வெப் ஹோஸ்டிங்கு, மொபைல் அண்ட் சோஷியல் ஆப்ஸு, கேமிங், இது மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஏடபிள்யூஎஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமேசான் வெப் க்ளவுடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏடபிள்யூஎஸோட ரீஜன்ஸ் தான். ஏன் இந்த ஏடபிள்யூஎஸோட ரீஜன்ஸை பற்றி சொல்கிறேன்னா, யோசிச்சு பாரு, நான் மும்பையில் இருக்க டேட்டா சென்டர்லேருந்து என்ன பண்ணுறேன்? வெப் சர்வீஸை எடுத்து சென்னையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேட்டா சென்டர் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. அதுலேருந்து தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பையில் ஒரு வாரமாக மழை. மும்பை பார்த்தோன்னா லோலேண்ட் ஏரியா,
ஃபுல்லாக மழை தண்ணி போல் கரண்ட் எல்லாம் கட்டு எவ்வளோ நாள் அவன் டீசல் போட்டுட்ருப்பான். ஸோ ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. டோட்டலாக உனக்கு ஷட் ஆகலை, ஸ்லோ ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்வீஸை நான் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஆக்கணும். ஃபாஸ்ட்டாகவும் எனக்கு ரிலையபிள் இல்லை, ஃபாஸ்ட்டாகவே இருக்கணும் கிளைண்ட்டுக்கு. பட் இங்கே தான் மழை பெய்யுது, இந்த டேட்டா சென்டர் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுன்னா உனக்கு நெட்ஒர்க் ஸ்லோ ஆகிடும், எல்லாமே ஸ்லோ ஆகிடுமே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவன் என்ன சொல்லுவான், இப்போ நேச்சுரல் டிசாஸ்டருக்குலாம் நாங்கள் எதுவும் பொறுப்பு பண்ண முடியாது, நீ வேணா என்ன பண்ணிக்கோ, மும்பையில் ஒன்று போட்டல இதே மாதிரி மலேசியாவில் ஒரு டேட்டா சென்டர் எங்ககிட்ட இருக்குது, அங்கேருந்து என்ன பண்ணிக்கோ, மலேசியா அண்ட் சிங்கப்பூர், அங்கேருந்து நீ என்ன பண்ணு, ஒரு கனெக்ஷனை ஒரு சர்வரை போட்டு வச்சுக்கோ. டேட்டா சென்டர் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா இது மலேசியா அண்ட் மும்பை இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோ, லைக் லோட் பேலன்சிங் மாதிரியோ ஓகேவா, இல்லை ஹை அவைலபிலிட்டி மாதிரியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அப்படின்னா இதுதான் ப்ரைமரி. எப்போ ப்ரைமரி டவுன் ஆகுதோ செகண்டரி உனக்கு என்ன பண்ணும், அந்த வேலையை பார்த்து கொடுக்கும். இந்த ஆப்ஷனையும் நீ என்ன பண்ணலாம், ரீஜனல் வைஸில் போட்டுக்கலாம். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நீ என்ன பண்ணுற, சர்வரை ஆல்ரெடி நீ ஒரு ரீஜனில் போட்ட, இன்னொரு ரீஜன்ல என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த சர்வரை. ரீசன் இங்கே இருக்க சர்வர் டவுன் ஆகுது இல்லை ஸ்லோ ஆகுதுன்னா அங்கே இருக்க அந்த ரீஜனில் இருக்க சர்வர் என்ன பண்ணும், உனக்கு பேக்கப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறான், அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் ஆர் hosted in multiple locations worldwide. These locations are composed as AWS region. அப்போ ரீஜன்றது என்ன, வேறு வேறு இடம், வேறு வேறு இடத்துல நான் போடுறதுனால எனக்கு என்ன ஆகுது, ஒரு இடத்துல டவுன் ஆகுதுனாலும் இன்னொரு இடத்துலேருந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு டவுனே இல்லாத மாதிரி ஒரு சர்வீஸ் கிடைக்குதுன்றது. இதை தான் என்ன சொல்கிறான், availability zone, highly availability zone. So each AWS region is separate geographical area. ஒவ்வொரு AWS ரீஜன்லேயும் என்ன இருக்கும்னா தனித்தனி டேட்டா சென்டர்ஸ் இருக்கும், அதான் செப்பரேட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஈச் AWS region has multiple isolated location known as availability zone. இந்த availability zoneன்றது இது ஒரு டேட்டா சென்டர். இப்போது நேரு ஸ்ட்ரீட்லன்னு ஒரு இடத்துல வந்து என்ன இருக்குன்னா டேட்டா சென்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி மும்பையிலேயே இன்னொரு டேட்டா சென்டர் இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்க, அவைலபிலிட்டி ஜோன். பட் இது எல்லாமே என்னென்னா ஒரு ரீஜன்னு சொல்லுவோம். இப்போ மும்பையில் மட்டுமே 4 டேட்டா சென்டர் வச்சுருக்கான், ஓகேவா, 4 வேறு வேறு ஊரில் வந்து டேட்டா சென்டர் வச்சுருந்தாலும் இதெல்லாம் ஒரு ரீஜன். பட் அவைலபிலிட்டி ஜோன் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. இதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் மலேசியாலையும் கோலாலம்பூரில் ஒரு 2 வச்சுருக்கேன், இல்லை 4 வச்சுருக்கேன்னா இதெல்லாம் என்னது, அவைலபிலிட்டி ஜோன் தான். ஸோ அவைலபிலிட்டி ஜோனுக்கும் ரீஜனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா, இல்லை நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம ஊரை வச்சே பேசினா கூட பேசலாம். சிம்பிள். சென்னையில் அவன் என்ன பண்ணுறான், டேட்டா சென்டரை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டான். சரியா, சென்னையில் எங்கே போடுறான்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு டேட்டா சென்டர் போடுறான், ஷோலிங்நல்லூரில் ஒரு டேட்டா சென்டர் போடுறான், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேயும் ஒரு டேட்டா சென்டரை போடுறான். ஓகேவா, அடுத்தது OMRல ஒரு டேட்டா சென்டர் போடுறான். இப்போ பாரு, சென்னையில் மொத்தம் 4 டேட்டா சென்டர் இருக்குது. இது 4மே என்னென்னா அவைலபிலிட்டி ஜோன். சென்னையில் மட்டுமே 4 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. பட் இது 4மே எங்கே இருக்குது, சென்னையில் தானே இருக்குது. சென்னைன்ற ரீஜனுக்குள்ளே 4 அவைலபிலிட்டி ஜோன். இதுதான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே என்னென்னா டேட்டா சென்டர்ஸ் இருக்கும், கரெக்டாக, அதுதான் என்னது, AWS டேட்டா சென்டர். ஸோ ரீஜனுக்குள்ளே அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே தான் என்ன இருக்குது, நம்ம டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அது வரைக்கும் டவுட் இருக்கா, இது புரிஞ்சுதாமா?
இப்போ டேட்டா சென்டர் இஸ் அ ஃபிசிக்கல் லொக்கேஷன். ஓகேவா? ஸ்டோர் கம்ப்யூட் மஷின்ஸ் அண்ட் தே ரிலேட்டட் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ். சரி, இதை ஏடபிள்யூஎஸ் எட்ஜ் லொக்கேஷன்ஸ்னா என்ன? யோசிச்சு பாரு. என் டேட்டா சென்டர் என்னமோ மும்பையில் இருக்குது. நான் சென்னையில் ஒரு மூவியை என்ன பண்ணுறேன், அப்லோடோ இல்லை டவுன்லோடோ பண்ணணும். ஆனால் என்கிட்ட இங்கே டேட்டா சென்டரே இல்லை. கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன பண்ணுவானுங்க, கேட்ச் மெமரி அப்படின்ற மாதிரி ஒரு யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். எதுக்காகன்னா, ஒரு டேட்டாவை நீ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கோ இங்கே நீ கொடுத்துட்டனா போதும். இங்கேருந்து உனக்கு என்னென்னா ஒரு ப்ரைவேட் கனெக்ஷன் எங்கே போகும், டேட்டா சென்டருக்கு போகும். நம்ம பேண்ட்வித்தை விட அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? அப்போ இவன் வாங்கி இங்கேருந்து இவன் என்ன பண்ணுறான், டேட்டா சென்டருக்கு அப்லோடோ இல்லை டவுன்லோடோ பண்ணி கொடுக்குறான்ல, இதுதான் என்னது, எட்ஜ் லொக்கேஷன். ஸோ எனக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகுது. யோசிச்சு பாரு, ஒரு மூவி இருக்குது சரியா, இன்றைக்கி சீசனு எல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி மூவியில் உட்கார போகிறான்னும் போது சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல மூவி வந்து டவுன்லோட் ஆகி உட்காந்துரும் டெம்பரரியாக. இங்கே இருக்க ரீஜனில் இருக்க எல்லாரும் அந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியும். சரியா? இதே மாதிரி டெல்லியில் ஒரு கேட்சை போட்டிருப்பேன். அங்கே போய்டும். அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், மூவியை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது டேட்டா சென்டர் கிடையாது, இது வந்து கேச் மெமரி மாதிரி. எப்படி வேணால் ஒரு டெம்பரரி மெமரி யூனிட் மாதிரி. இதுக்கும் டேட்டா சென்டருக்கும் என்ன பண்ணியிருப்பான், ஒரு டைரெக்டாக ஒரு லீஸ் லைன் கனெக்ஷனாக போட்டிருப்பான். லீஸ் லைன்னா என்ன, தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கேபிள் கனெக்ஷன் போகும். அதனால் அவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஷேர்ட் லைனில் போகும்போது உனக்கு ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இது முழுக்க ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அதனால் உனக்கு பிரச்சனை இருக்காது. இது என்ன சொல்லுவானுங்கன்னா எட்ஜ் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசம் புரியுதாமா? ரீஜன்னா என்ன, ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, அதுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன். அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே தான் என்ன இருக்கும், டேட்டா சென்டர். அண்டு டேட்டா சென்டரை விட நான் தூரத்தில் இருக்கேன், நான் எனக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகிறதுக்கு என்ன கொடுக்குறான், இந்த எட்ஜ் லொக்கேஷன்ற கான்செப்ட்ஸை கொடுக்குறான். இதை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுனா அதோ பார், இதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய இங்கே பார்த்தீங்கன்னா குளோபலாக உலகம் பூரா 34 ரீஜன்ஸில் இருக்கான், லான்ச்டு ரீஜன். அப்போது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் சில ரீஜன்ஸ் இருக்குது. சரியா? 34 ரீஜனில் இந்த ஒரு பாரு, இதான் அந்த 34 ரீஜன் எங்கெங்கன்னு பாரு. கனடா வெஸ்ட் ஒரு ரீஜன், இதில் மொத்தம் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. ஆரிகன், இதில் 4 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. நார்தர்ன் கலிஃபோர்னியா, ஓகேவா, கவர்மெண்ட் கிளவுடு யூஎஸ் வெஸ்ட்டு, கனடா சென்ட்ரு, ஓஹியோ, யூஎஸ் ஈஸ்ட்டு, வர்ஜீனியா. இப்போ இது இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மெக்சிகோவில் சீக்கிரம் வரப்போகுது. சயோ போல். ஓகே, இங்கே அப்படியே யூரோப்புக்கு வாயேன். ஸ்பெயினில் ஒன்று இருக்கா, அயர்லாண்டில் ஒன்று இருக்கா, யூரோப் ஸ்டாக்ஹோமில் ஒன்று இருக்குது, லண்டனில் ஒன்று, பாரிஸ், ஜெர்மனியில் வரப்போகுது இப்போ தான். ஓகேவா, மிலான். ஸோ யூரோப்பியன் ஏஷியனில், மிடில் ஈஸ்டில் தெரியுதா, பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியாவில் வரப்போகுது.
நம்ம ஊரில் பாரு, மும்பை ஒன்று, ஹைதராபாத் ஒன்று. இந்த பக்கம் இருக்கிறது மும்பை 2016 வந்தது. இப்போ ஹைதராபாத்தில் 2022 வரப்போகுது. வந்துடுச்சு. சரி, அப்படியே போனேன்னா சிங்கப்பூரு, தாய்லாண்டு, இந்த பக்கம் நம்ம மலேசியா, ஆஸ்திரேலியாவில் உண்டு. I cannot connect you with an AWS respective or answer question here. Taiwan, Hong Kong, Engine, Sia, Beijing, Seoul, Osaka, ஜப்பான், இதெல்லாம் டோக்கியோ. அப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, குளோபலைஸ்டாக 32 லான்ச்டு ரீஜன்ஸ் இருக்குது. இதை தாண்டியும் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், டேட்டா சென்டரை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். சரியா? இப்போ இந்த 32 ரீஜன் இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட 245 கண்ட்ரீஸ்க்கு அவனால் சர்வீசஸை கொடுக்க முடியுது. உடனே 245 கண்ட்ரியில் இல்லை, 32 ரீஜன் தான். இந்த சாரி 34 ரீஜனு, அதில் 108 அவைலபிலிட்டி ஜோன். ஸோ 108 அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் இருக்குல்ல, இது என்ன பண்ணுறான், எங்கெல்லாம் டேட்டா சென்டர் போட முடியலையோ அந்த இடத்துல இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்ஸை போட்டு ஃபாஸ்ட்டாக டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ இவனால் 245 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ்க்கு என்ன பண்ணுது, சர்வீசஸை கொடுக்க முடியுது. இதில் 135 டைரக்ட் கனெக்ஷன் அண்ட் லொக்கேஷன்ஸ். டைரக்ட் கனெக்ஷன்ஸ்னால் ப்ரைவேட் லைன் அங்கே என்ன பண்ணுறான், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சரியா? சார் இவ்வளோ கனெக்ஷன் கொடுத்து அவன் என்ன சார் கொடுக்குறான், அவன் கொடுக்குற சர்வீசஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்டோரேஜ். முதல்ல சொல்லணுன்னா ஸ்டோரேஜ் ஆஸ் அ சர்வீஸ் தான். இப்போது அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அவனால் என்ன பண்ண முடியுது, கொடுக்க முடியுது உனக்கு. இப்போ கம்பெனிஸ்க்கு பார்த்தோன்னா நிறைய விஷயத்துக்கு ஸ்டோரேஜ் தான் தேவை. அந்த ஸ்டோரேஜ் சர்வீஸை அவன் என்ன பண்ணுறான், செக்யூராக கொடுக்குறான். இதை தாண்டி டேட்டா பேஸு, விர்ச்சுவல் மிஷினு, ஓகேவா, கண்டெய்னரு, அப்புறம் லாக், இது மாதிரி பல சர்வீசஸை என்ன பண்ணுறான், AWS கொடுக்குறான். இங்கே பார்த்தோன்னா தெரியும், ப்ராடக்ட்ஸ்குள்ளே நான் உள்ளே போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தியா, அமேசான் EC2ன்னு, இதுதான் வர்ச்சுவல் மிஷினு, இது ஸ்டோரேஜ், இதெல்லாம் டேட்டாபேஸ் சர்வர். அமேசான் அரோரா, ஓகேவா, டைனமோ டிபி, ஓகேவா, இதெல்லாமே டேட்டாபேஸ் சர்வர். அடுத்தது லாம்டா. லாம்டான்றது ஒரு ஆட்டோமேஷன் டூல் மாதிரி. ஓகேவா, நீ ஒரு சர்வீஸை கொடுக்குறேன்னா அந்த சர்வீஸை என்ன பண்ணணுன்றதை அதை ஆட்டோமேட் பண்ணி யார் யாருக்கு அப்டேட் பண்ணணுமோ கொடுத்துரும். இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் உள்ள சர்வீசஸ்ஸு, ப்ரைவேட் க்ளவுட் கனெக்ஷன்ஸு. இதில் நமக்கு தேவையான மேஜர் விஷயம் என்னென்னா ஸ்டோரேஜு, வர்ச்சுவல் மிஷினு, டேட்டாபேஸ் சர்வர், இதெல்லாமே மேஜர் கண்டென்ட்னு சொல்லலாம். இப்போ எத்தனை ரீஜன் இருக்கு, 34 ரீஜன் வந்தாச்சு. ஓகேவா, இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் சார், ஒரு AWS அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு க்ரியேட் அ AWS அக்கௌண்ட்.
aws.amazon.com இதான் சைட்டோட நேம். என்ன கொடுக்குற, aws.amazon.comல போயிட்டு create a new account. ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு. ஆக்சுவலி என்னோட அக்கௌண்ட்டோடைய டேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பே ஆஸ் யூ கோக்கு போயிட்டேன். அப்போ இது செட் ஆகாது. நானும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட வேலிடேட்டு 1 வருஷம். ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டோடைய வேலிடேட் 1 இயர். சரியா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can create a account. சரியா? ஒரு அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று, மெயில் ஐடி ஒன்று வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் அ அக்கௌண்ட். உடனே என்ன பண்ணுறான், ஸோ நான் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தோன்னே சில கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பான். இங்கே பாரு, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுன்னா personalize your experience. I'm interested in. நீ என்ன இன்ட்ரெஸ்டடில் இருக்க? ஃபார் எக்ஸாம்பிள், மஷின் லேர்னிங்கா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸா, ஓகேவா, கண்டென்ட் டெலிவரியா, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனா, கேமிங்கா, லேர்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். நம்ம படிக்கிறதுக்கு தான் எடுக்கிறோம். My role is associate architect. கரெக்டா? அப்போ நீ என்ன பண்ணு, IT administrator. Submit கொடு.
try a tutorial on free tiers. இதை கொடுத்தாச்சு. இங்கே sign into console அப்படின்னு இருக்கா, கிளிக் பண்ணி ஆல்ரெடி இந்த இருக்கிறதுனால காட்டுது. create a new account. இருக்கு பாருங்க, நான் சைன் அவுட் பண்ணதுனால சைன் இன் டு எக்ஸிஸ்டிங் AWS அக்கௌண்ட்டு, ரூட் யூசர் இமெயில் ஐடின்னு இருக்கா, ஒரு புது ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐடியா தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அக்கௌண்ட் நேம் என்னென்னா ஸோ ரூட் யூசர்னும் போது உன் மெயில் ஐடி, உன் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அதோடைய நேமை கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில் அட்ரஸ். there was an error, please try it again. ஓகே, இன்னொரு எண்ணை போடணும், VOHNN. ஓகே, எடுத்துக்கல. சரி, நான் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று புதுசாகவே க்ரியேட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதவன் இருந்த அப்படின்னா உன்னோடைய டைரக்ட் ஜிமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன், அதான் பிரச்சனை. சரி,
ஒரே ஒரு நிமிஷமா.
கார்டு எல்லாரும் வச்சுருக்கீங்களா கைஸ்? கார்டு எல்லாரும் வச்சுருக்கீங்களம்மா? அண்ட்மா 7 o'clock சொல்லியிருந்தேனே, என்ன ப்ராப்ளம்? வேறு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நான் தான் கேட்டிருந்தேன், ஓகேன்னு சொன்னதுனால தானே 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுது. ஒருத்தரை தவிர 2 பேரோ 3 பேரை தான் அன் டைம் வரீங்க, என்ன ஆச்சு? சரி, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோ. கால் பண்ணி எனக்கு அக்கௌண்ட்டுக்கு என்னோடய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன், சரியா? ஸோ ஒரு 10 minutes பிரேக், 10 to ஓகே, ஒரு 8:05 திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கொஞ்சம் அரேஞ்ச் மட்டும் பண்ணிடுறேன், ஓகேவா? டேக் அ பிரேக், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜிமெயில் அக்கௌண்ட்டு. ஓகே, இதுதான் நமக்கு பேஸே. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு மூலயமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிமெயிலோ அவுட்லுக்கோ இல்லை யாஹூவோ வாட் ஆர் இட், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேனேஜ் அமேசான் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போகிறேன். ஓல்டு யூஸராக இருந்தால் சைன்இன் டு கன்சோலு, நியூ யூஸராக இருந்ததுன்னா மறுபடியும் உள்ளே போகிறேன். என்ன சைட்டு அப்படின்னா aws.amazon.com. பேர் என்ன, aws.amazon.com. இதுதான் அக்கௌண்ட்டோடைய லாகின் நேம், லாகின் ஐடி. சாரி, கன்சோல்குள்ளே போகிறதுக்கான ஐடி இது தான், aws.amazon.com. போனோடனே create an AWS account. Just click it. நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் என்னோடய மெயில் ஐடி gmail.comனு கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில் ஐடி. இப்போ என் இமெயில் ஐடிக்கு என்ன வரும்னா, ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். டபுள் 334573 இந்த ஐடி எடுத்துக்கோ. இப்போ அவன் கேட்குறான் ரூட் யூசர் அண்ட் கன்ஃபார்ம் ரூட் யூசர் பாஸ்வேர்டுன்னு. இது வந்து AWS அக்கௌண்ட்டுக்கானது. ஸோ உன்னுடைய பிடிச்ச பாஸ்வேர்டை நீ யூஸ் பண்ணிக்கோ. கண்டினியூ செட்டப். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, ரூட் பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. இதுதான் மெயினான அக்கௌண்ட்மா. இப்போ எதுக்காக நம்ம இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், சைன் அப் ஃபார் AWSல பிஸ்னஸ் டிஎல்கா இல்லை ஸ்கூலுக்கா இல்லை ஆர்கனைசேஷனுக்கானா இல்லை, நம்ம படிக்கிறதுக்காக. கரெக்டாக? அப்போது ஃபார் பர்சனல். அண்ட் கண்டிப்பாக இங்கே உன்னோடைய நேம் கேட்பான், உன் நேம் கொடு. அடுத்தது கான்டாக்ட் நம்பர்,
+91 and region address ஒன்று போட்டு I have read and agree the terms and condition. Continue. Confirm setup. நீ உன்னுடைய இங்கே நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா you have to give your credit card. இந்த பாரு credit or debit card number, visa, ஓகேவா, மாஸ்டர், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ரூபே, இது எது வேணாலும் யூஸ் பண்ணு. கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ வாட் ஆர் இட், சரியா? $2 எடுப்பான், சரியா? அண்ட் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு பண்ணு. ஸோ இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஆகாது. சரி, நான் செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் இந்த ஸ்க்ரீனை மட்டும் அன்ஷேர் பண்ணிக்கிறேன், சரியா? கேட்குதுல்ல? சார் கேட்குது சார். கவனி, இங்கே பார்த்தீங்கன்னா do you have a பேன்னு கேட்பான், நோ கொடுத்துரு. இப்போ எனக்கு ஓடிபி பாஸ்வேர்டு வந்திருக்கு, நான் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ எடுக்கிறான் பார், $2 எடுக்கிறான். ஸோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, $2ன்றது ஓகே தான், நம்மளால் பேர் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த நேம் என்ன, ஜான் வேதா. ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக, பர்சனல் யூஸ்க்கு. ஓனர்ஷிப் டைப் என்ன, இண்டிவிஜுவல் வச்சுக்கோ. இப்போ அவன் கண்டிப்பாக பேன் கார்டு கேட்பான், இங்கே பார்த்தியா? பேன் ஐடி கண்டிப்பாக வேணும், இல்லையா ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி கொடு, டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட் இருந்ததுன்னா அதை கொடு. ஆனால் உன்னோட டேட் ஆஃப் பர்த், சரியா? ஸோ யூ கேன் கிவ் எனி டேட் ஆஃப் பர்த். நான் பேன் நம்பரே ஃபேக் நம்பர் தான் நான் கொடுப்பேன், ஒரிஜினல் நான் கொடுக்கறது கிடையாது. இங்கே பார், யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எது மாதிரினா, இந்த இதுதான் என் பேன் நம்பர்னு எவனாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான், இதோ இப்படிலாம் வச்சுக்காதீங்க. இதை பாருங்க, யாருனே தெரில, இவரோட பேன் நம்பரை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். BNCP M250 1F தெரியுதா? அவ்வளோதான். ஸோ எல்லாமே நான் ஒரிஜினல் கொடுக்கல, ஓகேவா? என் கார்டு டீட்டெயில்ஸை தவிர, ஏன்னா வேறு வழி கிடையாது, அதனால் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் SMS ஆஸ் யூஷுவல்.
சார் இது மாதிரி ஃபேக்காக தான் கொடுக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. நம்ம ரெகுலராக வருஷம் வருஷம் நம்ம படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. அதனால் இப்போது அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ, பேசிக் சப்போர்ட்டே வை, வேறு எதுவும் கொடுக்காத, கம்ப்ளீட் சைன் இன் அப். தேங்க்யூ ஃபார் யூஸிங் சைனிங் அப். கோ டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். சார் மறுபடியும் இங்கே வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போது சைன் இன் டு கன்சோல்குள்ளே போ, உன்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடு. ஸோ we are entered, உள்ளே வந்தாச்சு. நமக்கு என்னென்ன தேவையான சர்வீசஸ் இருக்கோ எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு நிமிஷம், பழைய அக்கௌண்ட்டோட தெரிச்சு. நான் ஃப்ரீ டிஎஸ்க்கு எலிஜிபிளாக இல்லையான்னு இங்கே வந்துடும். என்ன சார் தேடுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, பழைய கன்சோலோடைய கான்செப்ட்லேயே எதுவும் வந்திருக்கு, அப்படி வராது. அதான் எனக்கு ஃப்ரீ டிஎஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். ஓகே, டேட்டா நாட் அவைலபிள். ஆஹா, எஸ்டிமேட்டட் கிராண்ட் டோட்டல் 0 ரூபீஸா? எப்போவுமே இது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ப்ரைவேட் லிங்க்கில் க்ரியேட் பண்ணுறது தான் நல்லது. ஆக்சுவலி இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து பெய்டு அக்கௌண்ட் மாதிரி தான் ரன் ஆகும். நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே பே இருக்கு. சரி நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது ஒன்று பண்ணுங்கள். புதுசாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சரியா? இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? ஆன்லைன்? நோ சார். சரி, அப்போ இப்போ க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள்.
ஹலோ சார், நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஓகே. ஆக்சுவலாக நான் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுங்கம்மா. நான் இந்த அன்ஷேர் பண்ணுறேன். பண்ணுங்க. சார் இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு யூஎஸ்டி 0ன்னு வருது பில்லிங்கில். அப்போனா எனக்கும் வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணுறப்போ பெய்ட் ஆகுமா? ஃப்ரீ டிஎஸ் போங்க. எங்க சார்? காஸ்ட் அனாலிசிஸில் ஃப்ரீ டிஎஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே வாங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு ஃப்ரீ டிஎஸ் சர்வீஸ் ஆஃபர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லைம்மா, உங்களுக்கு 750 hours இருக்குது. ஓகே. இப்போ அது ஃப்ரீ தானே சார்? ஃப்ரீ தாம்மா. ஒரு வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே ஓகே சார். அதான் இங்கே பில்லிங் காஸ்ட் சம்மரியில் எதுவும் காமிக்கல, டேட்டா அன்அவைலபிள்னு. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஃப்ரீ டிஎஸ் உள்ள போயிட்டு கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே சார். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ டிஎஸ் உள்ள கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மேலே போங்க. கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது இல்லை, அது கீழே கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட். புதுசாக வர மாதிரி வருது. இல்லை மை ரோல் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுங்க. இதில் ஏதாவது கொடுக்கணுமா சார்? கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேர்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் கொடுக்கட்டுமா? கொடுங்க. சப்மிட் கொடுங்க. சைன்இன் கொடுங்க. சைன்இன் கன்சோல் உள்ள வந்துச்சா? அவ்வளோதான், விடுங்க. இதில் எங்கே சார் வரும்? இல்லை இதுக்கு 750 hours உங்களுக்கு ஃப்ரீ தான், ப்ராப்ளம் இல்லை. இந்த EC2 கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். EC2 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுங்களேன். இந்த வரைக்கும் பாருங்க, ஃப்ரீ டிஎஸ் ஆஃபர் இன் யூஸ் அப்படின்னு இருக்கா? மேலே போங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் EC2 ஃப்ரீ டிஎஸ் இன்ஃபோன்னு இருக்கா? ஆமாம் சார். அது ஆஃபர் இன் யூஸ்ன்னு வருதா? ஆமாம். அப்படின்னா பிரச்சனை இல்லை, இட்ஸ் தேர், ஃப்ரீ டிஎஸ் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகேம்மா. மற்றவங்களாம் முடிச்சிட்டிங்களா? இனிமேல் தான் கிரியேட் பண்ண போகிறோம் சார். சரி, கொஞ்சம் பாருங்கள்.